உறவுகளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம் தமிழ் சமூகம். ஒரு காலத்தில் பொது வாழ்க்கையில் யார் இருந்தான்னு பார்த்தா வ.உ. சிதம்பரனார். சுய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் மிக ஒழுக்கமாக இருந்தார். அதனால் பொது வாழ்க்கையில் அவர் அங்கீகரிக்கப்பட்டார். பாரதி சுய வாழ்க்கையில் மிக ஒழுக்கமாக இருந்தார். அதனால் பொது வாழ்க்கையில் அங்கீகரிக்கப்பட்டார். செல்லம்மா தவிர வேற பெண்ணை பார்த்தே கிடையாது. அதுக்கு பிறகு முத்துராமலிங்க தேவர், காமராஜர் ரெண்டு பேரும் வேற வேற எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் கூட ரெண்டு பேருமே திருமணமே வேணாம். ஏன்னா பொது வாழ்க்கையில் ஒருவேளை திருமணத்தை முடிச்சுட்டா அதை வைத்து ஏதாவது விமர்சனம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு காமராஜரும், அவர் துறவரம் பூண்டு ஐயா முத்துராமலிங்க தேவர் திருமணம் வேண்டாம்னோ இவர். காமராஜர் வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு திருமணம் நினைச்சிருக்காரு. வயசாயிருச்சு சுதந்திரம் அடைவதற்கு கிடைக்கும் போது இனிமேல் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டான், இனிமேல் பொண்ணை கட்டி ஒரு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண வேண்டாம், யாராவது விமர்சனம் வரும், இத்தனை வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி விமர்சனம் வரும்னு சொல்லி நாட்டுக்காக தியாகம் பண்ணிடுறார். அப்படித்தான் அப்துல் கலாமும் தியாகம் பண்ணார். அப்படி நாட்டுக்காக திருமணமே பண்ணிக்கொள்ளாமல் அதில் விமர்சனம் வந்துடக்கூடாது வாழ்ந்த தலைவர்கள் இருந்தாங்க. அப்படித்தான் வந்து கக்கன் இருந்தார், அப்படித்தான் சிங்காரவேலர் இருந்தார். இப்படி பல்வேறு தரங்களை அடிக்கொண்டே போகலாம். அன்னைக்கு பொது வாழ்க்கையில் இருந்த எல்லோருமே மிக 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 சுய வாழ்க்கையிலையும் நேர்மையாக ஒழுக்கமாக ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாடோடு தங்கள் குடும்பத்தை காத்தார்கள்.